திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வானுலகம் மண்ணுலகம் வாழ மறை வாழ பான்மை தரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞான மதம் ஐந்து கரம் மூன்று விழி நால்வாய் ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்கிற்பாம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவோர திருத்தாள் போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவென் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் உனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவியன் பெம்மான் இவனன்றே. கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏத்தாயடிக்கே இரவும் பகலும் இரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதின் வயிற்றினில் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில வீரட்டான துறை அம்மானே. சலம்பூவோடு தூபம் மறந்தறியே தமிழோடிசை பாடல் மறந்தறியே நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியே உன்னாமம் என்னாவினில் மறந்தறியே உளர்ந்தாத்தலையீர்பலி கொண்டுழல்வாய் உடலுள்ளொரு சூளை தவித்தருளாய் அலர்ந்தேன் அடியேன் அதிகை கேடில வீரட்டான துறை அம்மானே. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே தித்திக்கும் மானே அடியேன் முனை வந்து உருமாறே. சிவா திருச்சிற்றம்பலம். ஐயா, நால்வர் கோயில் வரலாறுங்க. சரி, சொல்லுங்க. உங்களை முதல்ல அறிமுகப்படுத்திக்கலாம். என் பேர் பூபதிங்க. லேத்து பூபதினு எல்லாத்துக்கும் தெரியுங்க. சரி. சிவகிரி நால்வர் மட திருக்கோயில் வரலாறுங்க. சரிங்க. நால்வருக்கும் தனிச்சன்னதி இருக்குது. ரெண்டே இடத்துல தானுங்க. ஒன்னு பட்டீஸ்வரம், இன்னொன்னு நம்மளுடைய சிவகிரியில இருக்கிற நால்வர் மட திருக்கோயிலுங்க. நால்வர் என்பவர்கள் யார் யார்? நால்வர் என்பவர் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர். அவர்களுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தருக்கு தாளம் வச்சிருப்பார். ஓஹோ, சரிங்க. கையில தாளம் வச்சிருப்பார்.
அப்பர் சாமி உழவாரப்படை பெரிய சைஸ் தோசை கரண்டி மாதிரி, பெரிய சைஸ் தோசை கரண்டி மாதிரி வச்சிருப்பாரு. உழவாரப்படை அதுக்கு பேருங்க. ஆ, அத வந்து கோயில் இருக்கிற புல்லு புடுங்கு இதெல்லாம் புடிங்கி சுத்தம் பண்ணி கோயில் வளாகத்தை சுத்தமா வச்சிருப்பார். சரிங்க சரிங்க. என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்பர் சுவாமிகள். ஆ, சுந்தரமூர்த்தி நாயனார் மணக்கோலத்தோட இருப்பாருங்க. ஓ ஓ. மாணிக்க வாசகர் வந்துங்க கையில ஜபமாலை ஓலைச்சுவடி வச்சிருப்பாருங்க. ஆ, இவருக்கு இதுதான் அடையாளம். சரிங்க. 4 அந்த பேருக்கு சிறப்பு அடையாளம். பெற்றவங்க வந்து நம்ம சிவில் இருக்காங்க. ஆமா line ஆமா இருக்கு. ஆமாங்க. இங்கேயும் நம்ம நால்வர் அங்க இங்கேயும் தேடி அலைய வேண்டாம், நம்ம ஊர்லயே இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க. சரிங்க. நால்வர் திருக்கோயில் வந்துங்க தோற்றம் வந்து 1951 தோற்றம் பண்ணாங்க நம்ம சிவிலில. சிவகலிங்க. ஆ, 2ஆம் முறை திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா வந்துங்க ம். 1972 பண்ணாங்க. 51 72. ஆமா, அப்ப வந்து ஓடாதான் இருந்தது. ஓட்டு வில்ல வீடு மாதிரி சரி சரி. அதுல வச்சுதான் இது பண்ணாங்க. ஆ, அப்ப 3ஆம் முறை திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சிலா வந்து 2005 வந்துங்க. ஆ, அது கோயில்ல சிதறலாம் அடைஞ்சு போச்சு, எல்லாம் கம்ப்ளீட்டா இடிச்சிட்டுங்க. சரிங்க. மேல தார்சு போட்டு கோபுரம் கட்டி இது பண்ணாருங்க. ஓ, அப்ப வந்துங்க ஆலய தலைவரா வந்துங்க ம். ஆயுள் கால தலைவரா சரிங்க சரி. திரு பன்னிசை மணி சந்திர முருகேசனார் ம். அவர்கள் வந்து ஆயுள் கால தலைவரா இருந்தாருங்க. ஓ ஓ. நால்வர் திருக்கோயில் அலங்காளர் குழு தலைவராக வந்து திரு திரு வி எஸ் வேலுச்சாமி அவர்கள் இருந்தாருங்க. ஆ, அவர்தான் வந்து இந்த கோயில வந்து கட்டி இது பண்ணாருங்க. பூரணம் வைத்தாங்க. ஆ, ஆமா ஆமாங்க. அப்போ இப்போ வந்து சமயத்துல 4ஆம் ஆண்டு திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானதுங்க. ம். பெருஞ்சாந்தி பெருவிழானா கும்பாபிஷேகம். அதான். 3/2/2023 அன்னைக்குங்க சிவாக்கர தேசிய சுவாமி முன்னில் தலைமையில நடைபெற்றதுங்க. 23. ஆமாங்க. 3 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிச்சு. ம். ஆமா ஆமா ஆமாங்க. சரி. ஆன்மீகம்னா என்னங்க? ஆ, ஆண்டவனை பற்றி பேசுவது ஆன்மீகமா? ம். ஆண்டவனோடு பேசுவது ஆன்மீகம். ஓ, ஆ, கோயிலுக்கு போறோங்க. ம். முதல்ல நம்ம கோயிலுக்கு உள்ள போகும்போது சரிங்க. வெளியில வந்து திரிசூலம் இருக்கு, பலிபீடம் இருக்கு, நந்தியும் இருக்கு, உள்ள சிவபெருமான் இருப்பாருங்க. ஆ, உள்ள போய் சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி ஆ, திரிசூலத்துல வந்து திரிசூலத்துக்கு ஒரு இது இருக்குங்க. ஆ, என்னன்னு கேட்டீங்கன்னா 3 சூலத்துக்கு ஒரு ஒரு இது இருக்குங்க. ஆணவம், கண்பம், மாயை. சரிங்க. இந்த மும்மலத்தையும் வந்து பலிபீடத்துல பலி கொடுத்துட்டு ம். நந்தி பெருமான்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நான் சிவபெருமான்கிட்டே போய் கும்பிட போகணும். ஆ, இதுதான் அடிப்படை. முறைதான். ஆமாங்க. ம். அப்புறங்க ஆ, நந்தி பெருமான்கிட்ட போய் அனுமதி வாங்கணுங்க. கோயிலுக்கு போறோம். ஆ, ஐயர்கிட்ட பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்றோம். ஆமாங்க. குடும்பத்துல இருக்கிற 10 பேர் இருந்தாலும் 10 பேருக்கு பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்றோம். ஆமா. தீபாரணம் ஆகுது. ஆ, கண்ணை ஒத்திக்கிறோம். ஆ, திரும்பி வரும்போது தேங்காய் பழத்தை வாங்கிட்டு நம்ம தேங்காய் தானா சின்ன தேங்காயா பார்த்து வாங்கிட்டியா போலாமா? இது வழிபாடுங்களா? இல்ல இல்ல இல்ல. ஒரு காலம் வழிபாடு ஆகாதுங்க. ஆ, கோயிலுக்கு போனா ஆ. ஒரு தேவாரமாவது திருவாசகமாவது திருப்புலக ஏதாவது ஒன்னையாவது பாடணும். ஓ, சரி சரி சரி. வாய் விட்டு நாம் பாடணும். ம். தெரியலையா? ம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு மந்திரம் சொல்லலாம். பஞ்சாட்சர மந்திரம். ஓஹோ. இதுதான் வந்துங்க அர்ச்சனை பாட்டே ஆகும் அது சரி அது சரி. ஆ. அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிக்கு சிவபெருமானே சொல்லி இருக்காருங்க. ம். நாம குறையிட்டு இருந்தா ஆண்டவன்கிட்ட போய் தான் முறையிடணும். ஆமா. தெரிஞ்சவன்கிட்ட போய் சொன்னோம்னா ஆ. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இவனுக்கு நல்லா வேணும்டான்னு போயிடுவான். ஆ, ஆ, ஆ. அதனால சிவபெருமான்கிட்ட மட்டும்தான் போய் குறையே சொல்லணுங்க. அது சரி அது சரி. சிவபெருமான்கிட்ட போனா இவர் சோதனை பண்ற தெய்வம் ஆ. அப்படின்னு சொல்லுவாருங்க. ஆ. அவரு சோதனை பண்ணோம்னா ம். நாம தோத்து போயிரும். அவருக்கு தெரியாதுங்களா? தெரியும். சிவபெருமான் மிகவும் எளிமையானவர். சரிங்க. எதை கேட்டாலும் தரக்கூடிய தெய்வம். ஆ. திருப்பதிக்கு போறோம், வெங்கடாஜலபதி சாமி கும்பிடுறோம், ம். என்ன தருவாரு? பணம் தருவாரு. ஆ. திருவானந்தபுரம் போறோம், பத்மநாசாமி கும்பிட போறோம், ஆ. என்ன தருவாருன்னா பணம் தருவாரு அப்படிங்கிறாங்க. ஆ. உங்க சிவபெருமான கும்பிட்டா ஆ. என்ன தருவாருன்னு கேக்குறாங்க. விபூதிதான் கொடுப்பாரு. பலன் கேக்குறாங்க இப்பவே.
அப்படிங்கிறாங்க. விபூதி தான் சிவராட்டு போனா என்ன கொடுப்பாரு? விபூதி தான் கொடுப்பாரு அஹ், அப்படிங்கிறாங்க. வேற என்னப்பா கொடுப்பாரு? ஐயா, ம். பூதி என்றால் என்ன? அஹ், பூதினா செல்வம், அஹ், விபூதினா ஈடு இணை இல்லாத செல்வம், டாடாடாடா, நாயகன்னா தலைவன், அஹ், விநாயகன்னா ஈடு இணை இல்லாத தலைவன், அஹ், கிரகம்னா வீடு, அஹ். விக்கிரகம்னா ஈடு இணை இல்லாத வீடு. சரிங்க சரிங்க. அஹ், அனுபூதி அனுபூதி என்றால் என்ன? அஹ், அனுபவிக்கக்கூடிய செல்வம். அஹ். ஐயா, தூங்கியில வாங்கிற மூச்சு கொஞ்சம் சுள்ளி மாறி போனாலும் போச்சுங்க. ஆமா. பல்லு தங்கத்துல இருந்தா கூட தட்டித்தான் போடு உள்ள அனுப்புவா. வேட்டி நல்லா இருந்தா கூட உருவிட்டு தான் உள்ள விடுவான். அஹ், கடைசியில நம்ம கூட எது வருதுங்க? அஹ், திருநீர் வச்சுதான் கூட அனுப்புவாங்க. அஹ். இஸ்லாமியர் சொல்றாங்க, வெள்ளிக்கு வெள்ளி மசூதிக்கு வாங்க அப்படி சொல்லி வர்றாங்க, எல்லாரும் போறாங்க. அஹ். கிறிஸ்தவர் ஞாயிற்றுக்கு சர்ச்சுக்கு வாங்கன்னா எல்லாரும் போறாங்க. ஆமா. ஆனா இந்துவாய் நாம எப்போது வேணா கோயிலுக்கு போனோம், எப்பவுமே போறோமா? முடியல, போக முடியல. இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலாம் வாய்தா வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம சுதந்திரம் இருக்கிறதுனால போக முடியல. இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலாம் வாய்தா தான் வாங்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. இஸ்லாமியர் சொல்றாங்க, அஹ், இறைவனிடம் கையேந்துங்கள், ம், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அஹ், அப்படிங்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அஹ். நம்ம வீட்டு வாசப்படி கதவு திறந்து வைங்கய்யா, சிவபெருமான் காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னதுங்க அஹ், நம்ம திருமுறை. அஹ். நம்ம வீட்டு வாசப்படியில சிவபெருமான் நமக்காக காத்துட்டு இருக்காரு, சரிங்க. உங்க வீட்டு வாசப்படி கதவு வைங்க, அஹ், கதவு திறந்து வைங்க அப்படிங்கிறாருங்க. அஹ். தேவாரம் திருவாசம் படிச்சால் என்ன கிடைக்கும்? ம், உங்களுக்கு திருமணம் ஆகலீங்களா? ம். சடையா இடுமால் அந்த பதிகத்தை பாடினா கண்டிப்பா திருமணம் நடக்குங்க. ஓஹோ, சரிங்க. காசு பணம் வேணுமா? ம், இடரினும் தளரினும் வாசிக்கிறவே இந்த பதிகத்தெல்லாம் படிச்சுன்னா காசு கண்டிப்பா கிடைக்குங்க. சரிங்க. உடல்நிலை சரியில்லையா, அஹ், வயிறு தொல்லையா, அஹ், கூற்றாயினவாறு பதிகம் பாடுங்க, அஹ். உடல்நிலை சீராகும். சரிங்க. இதெல்லாம் கண்ணார கண்ட உண்மை, அது சரி, அது சரி. அனுபவம் உண்மை. அனுபவம் உண்மைங்க. சரிங்க ஒரு 25 ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிங்க சரிங்க. கடவுள் நம்ம எப்படி கும்பிடுவோம்னா, அஹ், ஆஹ், தினசரி நமக்கு தொழுகை பண்ணணும், கும்பிடணும். சரிங்க. விட்டு விட்டு நினைச்சிட்டு இருக்கிறது இது ஒண்ணு கூடாதுங்க. ம். ஒரு 25 ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரஷர் குக்கர் வந்த காலம். அஹ், அப்போ அந்த வீட்டுல வந்து ஒரு தலைவர் வந்து வாங்கி கொடுக்குறாரு அந்த அம்மா கிட்ட, சரி. இதுல ஒரு 1/4 மணி நேரம் வச்சீங்கன்னா அஹ், அரிசி வந்து சாதமாயிரு அஹ். அப்படின்னாங்க. சரிங்க. அந்த அம்மா காலையில எந்திரிச்சு 6 மணிக்கு மணியை நோட் பண்ணிக்கிட்டு ம். பிரஷர் குக்கரை வச்சு தண்ணி ஊத்தி அரிசி எல்லாம் போட்டு அஹ். வச்சுட்டாங்க. மூடி விசில்லாம் இது வச்சுட்டாங்க. மூடி போட்டு வெயிட்லாம் எல்லாம் போட்டா. வச்சுட்டாங்க. ஆமாங்க. வெயிட் போட்டாச்சு. மணி நோட் பண்ணா 6 மணி 4 நிமிஷம். சரி. அந்த வீட்டுக்கு பொண்ணு வந்தா, அஹ், அம்மா எனக்கு காப்பி வேணும், அஹ். இதா தர்றேன் அப்படின்னு சொல்லி குக்கரை இறக்கி வச்சுட்டு சரி. காப்பி வச்சு கொடுத்தாங்க. அஹ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அஹ், மறுபடியும் பிரஷர் குக்கர் தூக்கி மறுபடியும் அடுப்புல வச்சா. அஹ், அடுப்புல வச்சுட்டு 6 நிமிஷம் ஆச்சு. அஹ். ஆக மொத்தம் 10 நிமிஷம் ஆகி போச்சு. ஆமா. மறுபடி பையன் வந்தான், அஹ், அம்மா எனக்கு டீ வேணும் அப்படின்னா, அஹ். இதா தர்றேன் அப்படின்னு சொல்லி இறக்கி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. சரிங்க. மறுபடியும் குக்கரை தூக்கி அடுப்புல வச்சா, அஹ், மணியை நோட் பண்ணா, அஹ், 4 நிமிஷம் ஆச்சு. அஹ். அப்பவே 4 ஒரு 6 10 ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. ஓ, டோட்டல் பண்ணிட்டாங்க. அஹ், ஆமா. மாதிரி குக்கர் பிரஷர் குக்கர் இறக்கி வச்சது ஒண்ணா அஹ். அரிசி அப்படியே தான் இருக்கு, சாதமாகல. ஆகலை. என்ன காரணம்? தொடர்ச்சியா குக்கர் வந்து அடுப்புல இல்ல. ஆமா, தொடர்ச்சியா வச்சாதான் அரிசியே வேகு. ம். அந்த மாதிரி தொடர்ச்சியா நினைச்சாதான் அஹ். நமக்கு வேணுங்கிறது கிடைக்குங்க. நமக்கு நேரம் இருக்கிறப்ப நினைச்சா கடவுளை எப்ப நேரம் இருக்கணும்னு நினைக்கலாம், தப்பு இல்லைங்க. அஹ், நேரம் அதாவது விட்டு விட்டு நினைக்காம அஹ், அதாவது தொடர்ச்சியா. தொடர்ச்சியா நினைச்சு சொல்றாருங்க. சுந்தரமூர்த்தி சாமி பாடுறாருங்க, அஹ், கீழே நினைந்தடியேன் அஹ், நித்தலும் கைதொழுவேன், அஹ், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, அஹ், கோளிலி எம்பெருமாள் கொண்டையூர் சில நெல்லு பெற்றேன், அஹ். நாளிலே எம்பெருமாள் அதை அட்டித்தர பணியேன் அப்படின்னு வர்றாருங்க. சரிங்க சரிங்க. நீதான் நினைந்தறியேன், அஹ், முழுசா நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார். ம். மாணிக்க பாரு, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு வர்றாருங்க. அஹ்.
திருமூலர் பாடுறாருங்க, ஆசை அருமிங்கள் ஆசை அருமிங்கள் ஈசனோட ஆயினும் ஆசை அருமிங்கள், ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் சரிங்க. ஆசை விட விட ஆனந்தமாமே அப்படிங்கிறாரு திருமூலர். சரிங்க. ஆசைப்பட்டதுனாலதாங்க இந்த பிறவி எடுத்துக்குது. நம்ம ஆசைப்பட்டதுக்கெல்லாம் எடுத்து பிறவி எடுக்கணும்னா நம்ம பிறவி கணக்கு முடிஞ்சாலும் ஆசை கணக்கு முடியாது. முடியாது முடியாது முடியாது. சிவவாக்கிய சித்தர் சொல்றாருங்க ஒரு பாடல்ல, நட்டகல்லே தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே வந்து முணுமுணுக்கும் மந்திரங்கள் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், சக்தி சத்துவம் கரியும் சுவை அறியுமோ அப்படின்னாரு. அதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பாடுற பாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா நாத்திகவாதி பாடுற மாதிரிதான் இருக்குங்க. உள்ள இருக்க புரிஞ்சா மட்டும்தான் ஓ இப்படியா அப்படின்னு தெரியும். மேலோட்டமா பாத்தீங்கன்னா வித்தியாசமா, மேலோட்டமா பார்த்தோம்னா நாத்திகவாதி பாடுற மாதிரிதான் இருக்குங்க. சரி சரி சரி. என்ன பாடுறாருன்னா, நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரங்கள் ஏதடா, சரி, நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில், முட்ட சக்தி சட்டுவம் கரியின் சுவை அறியுமோ. அது சரி அது சரி. பேசும் எப்படி பேசுங்க, சுத்தி கல்ல நட்டு வச்சு சுத்தி வந்து பூ போட்டு முணுமுணுக்கு மந்திரம் சொல்றையே, அத சொல்றையே, கல்ல செதுக்கும் போது உளியில சவுண்டு வருது, நாதம் வருது, அது எங்கிருந்து வந்தது, அதுதான் வந்து உள்ள இருக்கிற தலைவன் அங்கதான் இருக்கிறான், உனக்குள்ளேயே இருக்கிறான், நீ உனக்குள்ள தேடி தேடி கண்டுபிடி அப்படிங்கிறாருங்க. இவர் அப்பர் சாமி பாடுறாருங்க, சரி, தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடன் நான் முகனும், தேடி தேடினா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படிங்கிறாரு. எங்க இருக்காரு, உள்ளத்துல இருக்காரா, சரிங்க, நீ உள்ளத்தை தேடினாத்தே வெளியே முடியே அப்படிங்கிறாருங்க. அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா இவரு பாடுறாரு, திருமூலர் பாடுறாருங்க. திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், சரிங்க, வாய் கோபுர வாசல், உள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே அப்படிங்கிறாருங்க. உள்ளத்துலதான் இருக்காரு, நீ எங்கேயும் போய் சொல்ல வேண்டாம், உள்ளத்துலதான் உங்க சிவலிங்கம் இருக்காரு, கோவில் அப்படின்னா நம்ம உடம்பே வந்து பெரிய கோயில் தான், வாய்தான் கோபுர வாசல் நுழைவாயிலு, உள்ள இருக்கிற இதயத்துல இருக்கிற சிவந்த உள்ள இருக்கிற சிவலிங்கம், கள்ளப்புடலைந்தும் காளாமணி விளக்கு 5 இது இருக்குது பாத்தீங்களா, சரி, அதுதான் காளாமணி விளக்கே அப்படி சொல்லி பாடுறாருங்க. உங்களுக்கு எப்படி இதனால பிடிப்பு வந்தது? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொரோனாக்கு அப்புறம் தாங்க எனக்கு வந்து இந்த நாளுடைய இதெல்லாம் ஈர்ப்பு வந்து கொரோனாக்கு அப்புறம் தான் வந்ததுங்க. எப்படி என்ன சமூக ஈர்ப்புக்கு காரணம்? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க அப்பச்சி வந்துங்க, வேலுச்சாமி அப்பச்சி வந்து நாங்க சின்ன பையன் இருக்கிறப்போ பாட்டு போடுவாரு, தேவார பாட்டு போடுவாருங்க, பாட்டு போடுவாரு. சரி, என்னடா இது சும்மா கத்திக்கிட்டே இருக்குது, பாட்டு ஒண்ணும் புரியவே சொல்லி பெச்சு இழுத்து போட்டு 2 யாரையும் போட்டு படுத்துக்குவேன். நான் போய் இவரு பாட்டை போட்டு வருவேங்க, எஸ்பிபி பாட்டை போய் இப்போ கேஸ்ட மாத்தி போட்டு வருவேன், புரியுற மாதிரி பாட்டு, புரியுற மாதிரி பாட்டு போடுவேன். அப்புறம் வந்து அவர் வந்து யாரா போட்டது, தேவார பாட்டதுக்கு யாரா மாத்தணும் அப்படின்னு, அப்படி நான் தான் அப்படி மாத்தணும்னா 4 பேருக்கு தேவார பாட்டு இங்க பாடணும், இந்த மாதிரி பாட்டு இங்க பாடக்கூடாது அப்படின்னு. அப்பதான் எனக்கு புரியலீங்க. கொரோனாக்கு அப்புறம் தானுங்க வீட்டுல இருக்கும் போது சரி தேவார பாட்டை கேட்டு பாப்போம், 4 வரனா யாரு எப்படி சொல்லி அதுல என்ன பண்ணாங்க, 63 நாயன்மார்கள் வரலாறுல என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா தேடும் பொழுதுதானுங்க, சரிங்க, ஓ இந்த அளத்துக்கு பண்ணிருக்கிறாங்களா, இந்த அளத்துக்கு சிவனடியாரா இருந்திருக்காங்களா அப்படின்னு எனக்குள்ளே வந்து ஒரு பற்று வந்ததுங்க. உங்களுக்கு இதெல்லாம் படிச்சதுக்கும் படிக்காததுக்கும் உங்க வாழ்க்கையில வித்தியாசம் தெரியுதா? உங்க மனநிலையில கண்டிப்பா தெரியுது, கண்டிப்பா தெரியுதுங்க. நீங்க பண்பற்றதா நினைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. இந்த பாடலும் இந்த பக்தி மார்க்கமும் உங்களை பண்படுத்திக்குதா? கண்டிப்பா பண்படுத்தி இருக்குதுங்க. என்னையே ஒரு கோயில் கட்ட சொல்லி
ஒரு பெருமாள் கோயில் நானும் கட்டியிருக்கிறேங்க. ஆ, என்னோட வயசுக்கு தகுந்த அளவுக்கு மீறின இதுங்க. பொறுப்புகள் கொடுத்துருக்கு இறைநிலை. ஆமா 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 ஆமா. ஆ. காசு பணம் இருந்தா மட்டும் கோயில் கட்ட முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியாதுங்க. ஓஹோ, சரிங்க. எண்ணம் இருந்தா கண்டிப்பா கட்டலாங்க. ஓ, அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. இந்த குடுப்பினைன்னு சொல்றாங்க, குடுப்பினை உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஆமா கொடுப்பனீங்க. எல்லாருக்கும் எப்பவும் எல்லாம் அமைஞ்சிடாது. ஆமா ஆமா ஆமாங்க. ம். ரொம்ப கஷ்டப்பட்டு கோயில் கட்டி இருந்தோம். ஆ. கோயில் கட்டி இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணி நல்ல எந்த முறையில ஊர், எந்த ஊர்ல பண்ணீங்க? கொண்டையம்பாளையம், கோபி கொண்டையம்பாளையம். ஓஹோ. ஆ. அங்க கம்பத்ராய பெருமாள்னு 500 வருஷத்துக்கு பழமையானது. பழமையான கோயில். ஆ, ஆ, ஆ. அத வந்து சும்மா முதல்ல மரத்துக்கடையில மரத்துக்கடையில இருந்ததுங்க. சுயம்பா வச்சு வழிபட்டாங்க. சரிங்க. அப்புறம் மரம் பட்டு போய் விழுந்துருச்சு. ஆ. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா ஒரு அட்டையை போட்டு சாமி எடுத்து வச்சு இது பண்ணோம். ஆ. அப்போ நினைச்சுட்டே இருந்தது எப்படா நம்ம கோயில் கட்டுவோம் ஆ. அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் போது எனக்கு திடீர் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கோயில் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. சரிங்க சரிங்க. பங்காளிட்டு எல்லாம் கூப்பிட்டு சொல்லி இது பண்ண, அக்கம் ஊருக்காட்டுலாம் கூப்பிட்டு சொல்லி இது பண்ண, இந்த மாதிரி நம்ம கோயில் கட்டலாங்க, வசூல் பண்ணி கட்டலாம் அப்படின்னு சொல்லங்காட்டி, நீ பங்காளி எல்லாம் எவ்வளவு வச்சிருக்கிறீங்க அப்படின்னாங்க. முதல்ல சிம்பிளா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு போட்டு சிம்பிளா பண்ணிக்கலாம் சரிங்க அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி இது பண்ணோம். தொட 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 கோயில் வேலையை தொட 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 ஒரு 65 லட்சம் ரூபா ஆச்சுங்க. அட்டேங்கப்பா. சிறப்பா நல்லபடியா சிறப்பா செஞ்சு முடிச்சு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி மண்டல பூஜைகள் நிறைவேட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வந்து எல்லாரும் திருப்தி அப்படின்ட்டாங்க. அபார அபார அபாரம். மூலமா தனி நிறைவேற்றிச்சு. கண்டிப்பா கண்டிப்பாங்க. இந்த மாதிரி தேவார திருவாசகம் வந்து நம்மளுடைய தமிழ்ல வந்து இங்கிலீஷ் மீடியம் பசங்க எல்லாம் பிள்ளைகள் படிக்க வைக்கிறதுனால சரிங்க தமிழ் வந்து அழிஞ்சே போகுதுங்க. நீ தேவார திருவாசகத்துக்கு தனித்தனியா வகுப்பு ஸ்கூல்லயே எடுத்தாங்கன்னா தான் இப்படி எல்லாம் இருந்திருக்கான்னு சொல்லி அவங்களுக்கே தெரியக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்ப நம்ம நாலூர் மடத்து மூலமா பதவியெல்லாம் நடக்குதுங்களா? நடக்குது. வெள்ளிக்கிழமை நடக்குதுங்க. அதுல கலந்துக்கலாம். கண்டிப்பா கலந்துக்கலாங்க. இந்த பாட்டு கத்துக்கலாம் நினைக்கிறவங்க கூட சேர்ந்துட்டாலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஆமா கத்துக்கலாங்க. அது ஒரு வாய்ப்பு கண்டிப்பா வாய்ப்பு. வெள்ளிக்கிழமை எத்தனை மணிக்கு வரணும்? வெள்ளிக்கிழமை 6 மணிக்குங்க. சாயங்காலம் 6 மணிக்கு. முடியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? முடியறதுக்கு ஒரு 7-8 மணிக்கு முடிச்சிருவாங்க. அதிகபட்சம் 2 மணி நேரம். ஆமா ஆமாங்க. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். பண்ணோட பாடுற மாதிரி நம்ம தேவா வந்துங்க தோல்கறி விசைக்கறி கொண்டு வந்து பண்ணோட பாடுற மாதிரி எல்லாமே தாளத்தோட பாடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காருங்க. வரவே கத்துக்கலாங்க. மிக அற்புதமான செய்தி. கண்டிப்பாங்க. இந்த ஒரு வாரம் முடிஞ்சப்பல கலந்துக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்த வாரத்துல இருந்து நம்ம நால்வர் என்ன யாரு, 63 நாயன்மாருடைய வரலாறு, இதெல்லாம் அடுத்த வாரத்துல இருந்து நம்ம கொஞ்சம் விரிவா பாக்கலாங்க. சரிம்மா, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. என்னையும் ஒருவனாக்கி இருங்கனல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை இணைந்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.